நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. அரோகரா என்ற கோஷம் விண்ணை பிளக்கிறது. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று நாமும் கூவுவோம். அந்த முருகனை அழைப்போம். முருகா என்னுடன் என்றும் இரு என்று நாமும் கூறுவோம். அரவணை துயிலும் அரிதிரு மருக அணிசையும் மருதமலையோனே என்று அருணகிரிநாதர் பாடியுள்ளார். அருணகிரிநாதர் தமக்கு கண்ட திருக்காட்சியை மட்டுமே பாடுவார். அந்தந்த இடத்தில் அவருக்கு திருக்காட்சி கிடைக்கும். அருணகிரிநாதர் கண்ட திருக்காட்சி மருதமலை முருகன். கந்த புராணம் பாடிய கச்சியப்ப சிவாச்சாரியார் பேரூரை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த முருகனை நிச்சயமாக குறிப்பிடுகிறார். வாரியார் சுவாமிகளுக்கு அருளிய கலி யுக முருகன். அது மட்டுமல்ல, சின்னப்பா தேவருக்கு அருளிய முருகன். ஏன் நமக்கும் தேவருக்கும் அசுரருக்கும் உதவும் முருகன் நமக்கும் ஒரு உதவுகிறான். முருகனிடம் ஒரு பெருமை உண்டு. எந்த அசுரரையும் அவர் அழிப்பதில்லை. சூரபத்மனை சம்ஹரித்தான் என்று கூற வேண்டாம். சூரபத்மனை வேலும் மயிலுமாக அவர்தான் தேவலுமாக ஆக்கிக் கொண்டார். அவர் அவனை அழிக்கவில்லை. அவனையும் சேர்த்துத்தான் நாம் வணங்குகிறோம். அப்படிப்பட்ட பெருமை மிக்க முருகப்பெருமானுடைய நீர், அந்த குடமுழுக்கு நீர், அதனை காண நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த நீர் நம்மேல் பட்டால் நமக்கு மிக புண்ணியம். ஆனால் அந்த காட்சியை காண்பதற்கே நமக்கு தந்தி டிவியார் உதவுகின்றனர். எத்தகைய பெருங்காட்சி! உலகில் உள்ளோர் அனைவரும் காணக்கூடிய காட்சி. இறைவா முருகா, முருகு என்றாலே அழகு. முருகன் யாருக்கெல்லாம் உதவுகிறான்? எல்லோருக்கும் உதவுகிறான். ராமாயணத்தை பார்த்தால் முருகன் உதவுகிறான். எங்கே என்று கேட்கிறீர்களா? குகன் அவன்தானே. குகனோடு ஐவரானோம் என்று ராமாயணத்தில் நமக்கு குறிப்பு கிடைக்கிறது அல்லவா? ராமன் கூறுகிறான் அல்லவா? முருகன் குகன், குரு குகன், சுப்பிரமணியன், இப்படிப்பட்ட மருதாச்சல மூர்த்தி. மருதமலையோனே வா, இறங்கி வா. நீ அங்கு மட்டும் இருக்காதே, எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திரு. எங்களுக்கு நீதான் அத்தனையும் செய்ய வேண்டும். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும். என்னை நாடி வந்த கோலன் செய்யும். குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் சண்முகமும் என் கண்முன்னே வந்து தோன்றிடுனே என்று முருகப்பெருமானின் திருவுருளை பற்றி நம்முடைய அருணகிரிநாதர் பாடியுள்ளார். பல அடியார்களும் பாடியுள்ளார்கள். ஒருமுறையுடன் எனது மலரிடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்று மற்றொரு பெரியோர் பாடியுள்ளார். பாம்பன் சுவாமிகளை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரும் முருகனை நினைத்தவர் தானே. அத்துணை பெரியார்களையும் ஏன் நாம் நினைக்க வேண்டும் என்றால், அவர்கள் வழியில் நாம் முருகனை ஒரு சிறு துளியாவது நினைக்க மாட்டோமோ? அவன் அருள் கிடைக்காதா? கிடைத்தால் என்ன நடக்கும்? பலவற்றையும் நாம் கடந்து விடுவோம். நமக்கு நோய் என்பதே அணுகாது. அருணகிரிநாதர் தமது வேல்மாறலில் குறிப்பிடுவது போல, திரைக்கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் அத்தகைய முருகப்பெருமானை நினைப்போம். ஹார்ட் ப்ராப்ளம் வராதுங்க. எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. ஏதாவது ஹார்ட்ல அடப்பு இருக்கா? போங்க, சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு முருகன்ட்ட போங்க, அவர் சரி பண்ணிடுவார். என் நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். அந்த நயன்மிகு முருகன் உங்களுக்கு என்றும் அருள்வான் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. முருக யுகம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. குஹ பரம்பரையை சார்ந்தவர்கள் நாம். முருகன் தமிழ் கடவுள், முத்தமிழ் அடைவினை என்று நமக்கு குறிப்பு கிடைக்கிறது. வாரியார் சுவாமிகள் எப்பொழுதுமே இந்த முருகனை குறிப்பிடாமல், முருகனை பற்றி பேசாமல் இருந்ததில்லை. பல சொற்பொழிவுகள் பல தெய்வங்களை பற்றி அவர் கொடுத்திருந்தாலும் முருகனை பற்றி அவருடைய சொற்பொழிவுகள் மிக சிறந்தவையாக இன்று வரை கருதப்படுகின்றன. மிக அழகாக இந்த முருகனை நாம் பார்க்கிறோம். நின்ற தண்டத்துடன் இந்த தண்டம் எதற்கு? தண்டமாக நாம் தெரிய வேண்டாம் என்று நமக்கு வேலை கொடுப்பான். வேலை வணங்குவதே வேலை. அந்த வேலை வணங்கினால் நமக்கு கிடைக்கும் வேலை. எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நமக்கு வேலை மட்டுமல்ல, நமக்கு உயர் பதவி கிடைக்கும். புண்ணியம் செய்தவர்க்கு முருகனுடைய நாமத்தை நினைப்பதற்கு மனம் கிடைக்கும்.
மனதில் நாம் முருகனை என்றும் நினைக்க வேண்டும். நம்முடைய மனத்தில் நினைப்பது மட்டுமல்ல, அந்த உள்ளம் எனும் கோவில் அவனுக்கு உரியது. அங்கும் நாம் இந்த கும்பாபிஷேகத்தை மனக்கண்ணால் செய்வோமாக. அந்த முருகனுக்கு நடத்தும் கும்பாபிஷேகத்தை கண்ணார கண்டோம் அல்லவா, கண்டு கொண்டிருக்கிறோம். அவ்வளவு அழகாக சைவ குறவர்களும் சிவாச்சாரியார்களும் அந்த முருகனுக்கு குடமுழுக்கை நடத்துகின்றனர். நூலால் கட்டியதால் நமது மனதையும் அதே போல் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எந்த எண்ண சிதறல்களும் நமக்கு இடம்பெறாமல் நடத்தி கொண்டு அந்த முருகனை நினைக்க வேண்டும். இப்ப +2 எக்ஸாம் 10th எக்ஸாம் தான் நடக்கிறது. நல்லா பாஸ் பண்ணுவீங்க. எப்படின்னா அதுவும் கொடுத்திருக்காங்க. யாமோதிய கல்வியும் எமதறிவும் தாமே பெற வேலவன் தந்ததனால் பூமேல் மயல் போல் அறம் மெய் புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. இது முருகப்பெருமான் அருள். ஆடும் பரிவேல் பாடும் பணியே பணி என்று கொடுக்க வேண்டும். அவனை பாடுவதே நமக்கு பணியாக இருக்க வேண்டும். நமக்கு திருமுருகாற்றுப்படை நல்கிய நக்கீர பெருமானையும் இப்பொழுது நினைவு கொள்வோம். ஒவ்வொரு பெருந்தகையும் நாம் நினைவு கொள்வதால், அந்த முருகன் அடியார்களை நினைவு கொள்வதால், முருகனையே நினைத்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது நமக்கு கிடைக்கும். முருகா, குமரா, கந்தா, வேலா உனக்கு அரோகரா. அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட். தொடர்புக்கு 9514614714.